மெக்கானிக்கல் வேஸ்டா? வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே ஃப்ரம் எம்இசி. மெக்கானிக்கல் வேஸ்டா? உண்மையாவே யார் இதை வேஸ்ட்னு சொல்லுவாங்க அப்படின்னா, எதை பற்றியுமே முழுசா தெரிஞ்சுக்காம, என்ன ஏதுனே தெரியாம, ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஞானிகள் இருக்கிறாங்க இல்லையா, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே யூகிச்சு பக்காவா சொல்லுவாங்க இல்லையா, அவங்களாம் ஞானிகள். அந்த மாதிரி ஞானிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் வேஸ்ட். ஏன்னா இது வந்துருது, அடுத்து இது வருது, அது வருது அப்படின்றாங்க. மெக்கானிக்கல் வேஸ்ட், அவ்வளவுதான் பாயிண்ட். பட் விசேஷம் என்ன அப்படின்னா, மெக்கானிக்கல் வேஸ்ட் கிடையாது. இட்ஸ் எவர் கிரீன் டிபார்ட்மெண்ட், எவர் கிரீன் ஃபீல்டு இன் த வேர்ல்டு. ஒர்றா அடிச்சு விட்றா, உங்க கதைக்கு என்னென்ன தோணுதோ, என்ன வேணா பேசி, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி அடிச்சு விடு அப்படின்னு நினைக்கலாம். பட் உண்மையாவே மெக்கானிக்கல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பெரிய ரொம்ப வைடான ஒரு ஃபீல்டு. ஏன்னா அவ்வளோ ஃபீல்டு தனித்தனியா இருக்கு. மெக்கானிக்கலுக்குள்ளேயே நிறைய டொமைன்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, யாருக்குமே புரியாத தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மெக்கானிக்கல்ல என்னென்ன ஃபீல்டெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது. இதையே தெரியாம ஏதோ மெக்கானிக்கல் படிச்சுட்டா மிஷின் ஆப்ரேட்டர் வேலை, சூப்பர்வைசர் வேலை, ஒன்லி வந்து இந்த ஃபவுண்டரியில வேலை, இந்த மாதிரி வேலை மட்டும்தான் இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, ஐயோ இந்த வேலையெல்லாம் நம்மளுக்கே செட் ஆகாது, அதனால மெக்கானிக்கல் வேஸ்ட் போல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. பட் ஃபீல்டு என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ மெக்கானிக்கல்ல சார் இப்படிலாம் இருக்குதா அப்படின்னா, இதெல்லாம் வந்து நெட்லேயோ அதுல இருந்தா எடுக்கல. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நாங்களா பிரித்த ஒரு ஃபீல்டு தான், ஒரு டொமைன்ஸ் தான். ஸோ மேஜராக மெக்கானிக்கல் அப்படின்னு போயிட்டாவே ஆட்டோமொபைல், மேனுஃபேக்சரிங், ஆயில் அண்ட் கேஸ், பவர் பிளான்ட், ஷிப் பில்டிங், சர்வீஸ் ஓரியன்டட் இண்டஸ்ட்ரீஸ். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, ஆட்டோகேட், சால்டோஸ், கிரியோ, கேட்டியா, ஆன்சிஸ், ஹைப்பர்மேக்ஸ், இந்த மாதிரி எல்லா சாஃப்ட்வேரையும் படிச்சு முடிச்சுட்டு ஒரு ஏசி ரூமில் உட்காந்து கால் மேலே கால் போட்டு கை நிறைய சம்பளம் வாங்க போகிறேன் இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தால் டிசைன் இன்ஜினியர்லாம் ஆக முடியாது. ஏன்னா டிசைன் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வெறுமனே சாஃப்ட்வேர் மட்டும் தெரிஞ்சால் பத்தவே பத்தாது. யூனிட் கன்வர்ஷன், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், டைமென்ஷன்ஸ் எப்படி மார்க் பண்ணணும், ஜிடிஎன்டி சிம்பிள், டிராயிங் ஷீட் செலெக்ஷன், மெட்டீரியல் செலெக்ஷன், டெக்னிக்கல் கால்குலேஷன், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், டேட்டா புக் ரெஃபரன்ஸ், ரிவர்ஸ் இன்ஜினியரிங், மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹேண்ட்லிங், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது கூட தான் சாஃப்ட்வேரும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஒரு டூலை பிராக்டிஸ் பண்ணும்போது சும்மா கலர் கலராக மாடல் மட்டும் பண்ணா பார்த்தாது, அதை மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கான ஒரு டீடைல் டிராயிங்கும் உங்களுக்கு கொடுக்க தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நாங்கள் வச்சிருக்கிற கோர்ஸ் தான் CDE, சர்டிஃபைட் டிசைன் இன்ஜினியர். நான் முதல்ல சொன்ன ஃபண்டமெண்டலும் சாஃப்ட்வேர்ஸும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு 30 days ட்ரைனிங் இருக்கு. எங்க ட்ரைனிங்ல கண்டிப்பா நீங்க அந்த டிராயிங்கை மேனுஃபேக்சரிங்காக நீங்க கொடுக்குற அளவுக்கு உங்களை நாங்கள் தயார் பண்ணுவோம். தயார் பண்ணி அப்படியே அனுப்பிச்சு சும்மா ஒன்றும் அனுப்ப மாட்டோம். இங்கிருந்து நீங்க வெளியே போகும்போது கண்டிப்பா வேலையோட தான் வெளியே போவீங்க. ஸோ இப்படி தான் நாங்கள் பிரிச்சிருக்கோம் இதையா. சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீல்டுலையும் என்னெல்லாம் இருக்கும், எதை பற்றியெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஜென்ரலாக உங்களுக்கே தெரியும். எல்லாருக்கும் பிடிச்ச ஃபீல்டு, தெரிஞ்ச ஃபீல்டு அப்படின்னா அது ஆட்டோமொபைல் ஃபீல்டு தான். ஏன்னா எதுக்குடா மெக்கானிக்கல் படிக்க வந்தேன் அப்படின்னு யார்கிட்ட கேட்டோம்னாலே, எனக்கு கார்னா ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்தே, நான் சின்ன வயசுலேருந்து பொம்மை கார் வச்சு விளாட்ருக்கேன் நிறையா, அதனால தான் நானும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்றாங்க. ஏன்னா மெக்கானிக்கல் எதுவோ காருக்கு மட்டுமே தரவாத்து கொடுத்த மாதிரி நல்லா நினச்சிக்கிட்டு இருக்கான். பட் நானும் அப்படி நினச்சி தான் ஜாயின் பண்ணேன். ஓகே, மெக்கானிக்கல் படித்தா கார் மெக்கானிக்கலாம் ஆகலாம் போல அப்படின்னு. பட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வேற லெவலில் இருக்கும். அதனால அதுக்கு பேஸ் பண்ணி வந்தது தான் இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரு, பைக்கு, லாரி, ஆட்டோ, இந்த மாதிரி ரோட்டில் ஓடக்கூடியது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஃபீல்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. இந்த மாதிரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஒரு புறம் இருக்கட்டும். இந்த பக்கம் ஒரு புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங். ஸோ மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி, ஒரு நிறுவனம் தான் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி என்று அழைக்கப்படுகிறது. ஒரு வாட்டர் கேட் செய்கிற கம்பெனி, ஒரு ஃபோன் செய்கிற கம்பெனி, ஒரு கீர்வீல் செய்கிற கம்பெனி, இல்லை ஒரு டேங்க் செய்கிற கம்பெனி, இது எல்லாமே மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு கீழே வரும். ஓகேவா? ஸோ மேனுஃபேக்சரிங்னா மேக்ஸிமம் வந்து ப்ரொடக்ஷன் பேஸ்டு. மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சது போய் ஒரு மிஷின் ஓட்டுறதுக்கு தானா? மிஷின் ஓட்டுறது கூட பரவாயில்லைங்க, ஆனால் அதுக்கான சேலரியும் க்ரோத்தும் இருக்கா? என்ன பண்ணுறது, நம்மளுக்கு அமைஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அதே வேலையை தான் நீங்கள்லாம் பார்க்குறீங்களா? எனக்கு புரியல. எவன் சொன்னா மெக்கானிக்கல் படிச்சு மிஷின் ஓட்டுறது மட்டும்தான் வேலையா? ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் பவர் செக்டரில் நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறையா இருக்குது, அதுக்கான க்ரோத்தும் இருக்குது. இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி ஃபீல்டில் வெல்டிங் QC, பைப்பிங் QC, NDT இன்ஸ்பெக்டர், குவாலிட்டி இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரியான வேலை லோக்கல்லையும் இருக்குது, அப்ராட்லையும் இருக்குது. இந்த ஃபீல்டில் என்ட்ராகிறதுக்கான ஒரு கோர்ஸ் தான் CQI, சர்டிஃபைட் குவாலிட்டி இன்ஸ்பெக்டர். இந்த CQI கோர்ஸில் இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டட் ப்ராக்டிக்கலான ஒரு ட்ரைனிங் தான் நம்ம MECயில் கற்றுக் கொடுக்குறோம். 30 நாள் ட்ரைனிங். சும்மா ட்ரைனிங் மட்டும் இல்லை, கையோட வேலையை நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். இந்த 30 நாளைக்கான அகாமடேஷனும் லஞ்சும் நாங்கள் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த கோர்ஸை நீங்கள் ஆன்லைனில் வீட்டில் உட்காந்தே படிக்க முடியும். ஆனால் ஆஃப்லைனில் நீங்கள் படிக்கணும்னு விருப்பப்பட்டா சென்னை அல்லது கோயம்புத்தூர் தான் வரும். இந்த கோர்ஸை என்ரோல் பண்ணுறதுக்கு, மேலும் நம்மளுடைய மற்ற கோர்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு MECcoimbatore.com விசிட் பண்ணுங்கள்.
ஒரு 1000 காம்பனெண்ட் 1,00,000 காம்பனெண்ட் இந்த மாதிரி தயாரிக்கிறது, பிரேக்ஸு, கிராங்க் ஷாஃப்ட், கனெக்டிங் ராடு, இந்த மாதிரி இன்ஜின் ரிலேட்டடாக போனீங்க அப்படின்னா எப்படி இருக்கும். ஸோ இந்த இன்ஜெக்ஷன் மோல்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ், காரோட டோரு, கண்ணாடி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, பம்பு, அந்த ஃபவுண்டரி, கேஸ்டிங் இதெல்லாமே பண்ணக்கூடிய தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு வகையை நம்ம பிரிச்சிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி. ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்லாம் நிறையா சொல்லியிருந்தாலும் அது crude oil எடுத்து அதிலிருந்து பிரித்து அந்த பெட்ரோல், டீசல், தாரு, வேக்ஸ் இந்த மாதிரியான அதில் ப்ராடக்ட்ஸ், பை ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் பண்ணி பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு தான் ஒரு டொமைன் தான் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி. அடுத்து பவர் பிளான்ட்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பவர் இல்லாமல் இன்னைக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால வந்து பவர் பிளான்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய, ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இடம். இது நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கும், தெர்மல் பவர் பிளான்ட் இருக்கும், டைடல், ஹைடல் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் பவர் ஜென்ரேஷன்ஸ் டைப்ஸ் வந்து பவர் பிளான்ட்லேயே நிறையா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு பவர் பிளான்ட் செக்டாரும் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கான ஒரு செக்டார் தான். அடுத்து ஷிப் பில்டிங். இதை இப்போ நான் சொல்ற இந்த கடைசி ஒரு 3 இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் அண்ட் கேஸ், பவர் பிளான்ட், ஷிப் பில்டிங், இதெல்லாமே நம்ம என்னன்னு கூட பார்த்ததில்ல. இந்த ஃபீல்டுக்குள்ள எல்லாம் போகலாமா, இந்த ஃபீல்டு நம்மளுக்கு வேலை இருக்குமா அப்படிங்கிறத கூட நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். பட் ரியாலிட்டியில இதெல்லாம் நிறைய ஃபீல்டு, சூப்பரான ஃபீல்டு, நிறைய வேலைகள் இந்த ஃபீல்டுக்குள்ள இருக்குது. காம்படிஷன் இல்லாத ஒரு ஃபீல்டு. இந்த ஷிப் பில்டிங்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கப்பல் கட்டுமானம், அதோடைய சர்வீஸ் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஏன்னா ஒரு கப்பலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன போட்டு கிடையாது, இட்ஸ் பெரிய கப்பல். அப்போ அந்த கப்பலுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும், அதில் உள்ள பாய்லர் இருக்கும், ப்ரெஷர் வெசல்ஸ் இருக்கும், கீழே இன்ஜின்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கட்டணும். பெரிய வெளியுள்ள அந்த பாடி ஷீட் மெட்டலில் செஞ்சிருப்பாங்க, இரும்புல செஞ்சது, ஃபைபர்ல செய்ய மாட்டோம். ஸோ இது எல்லாத்தையும் மேக் பண்ணணும் அப்படின்னா ஸோ வி நீட் மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ அப்போ ஷிப் பில்டிங்லேயும் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு நிறையா ஃபீல்டு வந்து நிறையா வேலைகள் வந்து நம்மளுக்கு இருக்குது அந்த ஃபீல்ட்லையும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி. ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸும் சேம், எப்படி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோ அதே மாதிரி ஏரோஸ்பேஸும் இருக்கும். எதெல்லாம் ரோட்ல போகாமல் பறக்குமோ அந்த பறக்கிறதுக்கு எல்லாமே நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்துடுது உங்களுக்கு. நீர், நிலம், ஆகாயம் அப்படி 3 எடுத்துக்கலாம். ஸோ நிலத்துல போகக்கூடியது எல்லாமே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, அந்த தண்ணியில போகக்கூடியது எல்லாமே கப்பல், அதெல்லாம் வந்துடும். அடுத்து ஆகாயத்துல போகக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இப்போ ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில அதுல இருந்து அதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்குள்ள உண்டான ஒரு பார்ட்ஸ், இது எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய, தயாரிக்கக்கூடிய, அசம்பிள் பண்ணக்கூடிய, சர்வீஸ் பண்ணக்கூடிய, மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது மெக்கானிக்கல் படித்தவங்களுக்கும் இதுக்குள்ள நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது ஏரோநாட்டிக்கல். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீர், நிலம், ஆகாயம், அப்போ பவர் பிளான்ட் சேர்ந்தீங்கன்னா நெருப்பு வந்துடும் அதில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீர், நெருப்பு, ஆகாயம், பூமியா, இது எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பஞ்சபூதங்களையும் அடக்கணும் தான் நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இதை போய் வேஸ்ட்னு யாராவது சொன்னா எப்படி இருக்கும்? ஓகே, இதுவே இந்த ஏரோஸ்பேஸ் வரைக்கும் தான் வந்துருக்கீங்க. இது இல்லாமல் அப்படியே தாவி கூச்சிங்கன்னா சர்வீஸ் ஓரியன்டட் இண்டஸ்ட்ரி. ஸோ இது வந்து என்னன்னா, இப்போ இவங்களுக்கு எல்லா கம்பெனியும் இந்த இண்டஸ்ட்ரி பார்த்தோம் இல்லையா, இந்த எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் சில சர்வீசஸ் வெளியே அவுட் சோர்சிங்காக இருந்து பண்ணுவாங்க. அது டிசைனாக இருக்கலாம், QC இன்ஸ்பெக்ஷனாக இருக்கலாம், மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம், எக்ஸ்பீடிட்டிங் ஒர்க்காக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் அந்த கம்பெனி மட்டும் பண்ணி கொடுக்கும். அவங்களுக்கு ஆள் எடுத்து கொடுக்கறதுல இருந்து எல்லாமே. ஸோ எல்லாமே வந்து வெளியிலிருந்து பார்க்கும். இது மாதிரி இந்த சர்வீஸ் ஓரியன்ட் கம்பெனிஸ்லையும் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. இந்த பக்கம் செக்டாரையும் நம்ம இது வரைக்கும் கவனிச்சதே கிடையாது. ஸோ இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரோட கண்ணு சுற்றி போனா இருக்கும் அங்க. இந்த கார் தயாரிக்கிற கம்பெனிக்கு மட்டும் போயிட்டேன்னா காரை செதற விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறோம். பட் யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஃபீல்டு இருக்குது அப்படின்னா எவ்வளோ வேலை இருக்கும், என்ன இவ்வளோ ரோல்ஸ் இருக்கும். டிசைன் இன்ஜினியர், ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங், அண்ட் தென் QC இன்ஜினியர்ஸ், சேல்ஸு, மார்க்கெட்டிங்கு, அப்புறம் போகலாம். நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அங்கே சூட் ஆகும். ஏன்னா இது எல்லாத்தையும் தயாரிக்கிறது, உருவாக்குறதே அவன் தான். அதனால தான் மெக்கானிக்கல் ஃபீல்டை இட்ஸ் எவர் கிரீன் ஃபீல்டு, எவர் கிரீன் டிபார்ட்மெண்ட். காலேஜ்லேயும் ராயல் மெக்குன்னு சொல்றதுக்கெல்லாம் காரணமே இதுதான். ஏன்னா நீங்க எதை தொட்டாலும் அதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரோட ஈடுபாடு இல்லாமல் எதையும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கருத்து. அதனால மெக்கானிக்கல் வந்து ஒன்று வேஸ்ட் எல்லாம் கிடையாது. எவனோ சொன்னா மண்டமலையே கொட்டுங்க, சரியா? கொட்டிட்டு இந்த வீடியோவை காட்டுங்க, எவனும் சொல்லாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரௌடா இருந்தீங்கன்னாவே போதும். ஆட்டோமேட்டிக்கா மெக்கானிக்கல் வந்து ஒரு செம்மையான ஃபீல்டு. அதுல உங்களுக்கு இதுல எந்த மாதிரியான ஃபீல்டெல்லாம் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற சந்தேகங்கள் இருந்துச்சு, இதுக்குள்ள எப்படி போகணும், அதுக்குள்ள எப்படி போகணும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க எங்களுக்கு கால் பண்ணுங்க. எங்களை கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் கூட நீங்க பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ரிப்ளை பண்ணுறதுக்காக எனக்கு முயற்சி பண்றோம். தேங்க்யூ ஸோ மச்.